chat ஒர்க் ஆகுதா? குட் மார்னிங். ஓகே, யார் லைவ்ல இருக்கீங்க? இவன் ஒருத்தங்க இருக்கீங்க போல. பேசுறது கேட்கா? ஓகே, எனியோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ ஆரம்பிக்கலாம். இந்த செஷனில் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எஃபிஷியன்சி, அதாவது சொல்லணும்னா பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் ஆஃப் சைக்ளிக் டிவைசஸ். பெர்ஃபார்மன்ஸ் measure of cyclic device. அதாவது திறன் இருக்குல்ல, அதாவது எப்படின்னா திறன் ஒரு இதை வந்து ஒரு இதோட திறனை நம்ம எப்படி அளவிடலாம், ஹவு கேன் வி மெஷர் த பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, அதனுடைய திறனை வந்து எப்படி நம்ம அளவிட போகிறோம். பெர்ஃபார்மன்ஸ் மெஷர், இப்போ ஒரு இது இருக்குன்னா, ஏதோ ஒரு டிவைஸ் இருக்குது, ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதனுடைய திறனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், வி வில் மெஷர், அளவிடுவோம். சரியா? அதை மாதிரி சைக்ளிக் டிவைசஸ். குட் மார்னிங் ஸ்ரீனி. சைக்ளிக் டிவைசஸ் பார்க்கும் பொழுது நம்ம வி வில் மெஷர் இட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதனுடைய திறனை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அளவிடுவோம். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு மெஷர் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த சைக்ளிக் டிவைஸ். ஓகே, இப்போது சைக்ளிக் டிவைஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னென்னலாம் சைக்ளிக் டிவைஸ் இருக்குது. இப்போ நம்ம தெர்மோடைனமிக்ஸ் தெர்மல் ஆஸ்பெக்டில் நம்ம இதை பேச போகிறோம். தெர்மல் ஆஸ்பெக்டில் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் மெஷர், பெர்ஃபார்மன்ஸ்னால் திறனை அளவிட போகிறோம். சரியா? இதுக்கு நம்ம ஒரு டெஃபினேஷன் கொடுக்கலாம். இஸ் டிஃபைன்ட் அஸ். ஓகே, அடுத்த பக்கத்தில் எழுதுகிறேன். பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் ஆஃப் அ சைக்ளிக் டிவைஸ். சரியா? அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஃபைனேஷன்னா 3 கோடு போடலாம். அல்லது சில பேர் எப்படி பண்ணுறாங்கன்னா டாட் வச்சு 2 டபுள் டாட் வச்சு ஈக்குவல் டு. சில பேர் இந்த சில புக்ஸில் இந்த ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, நம்ம இப்போதைக்கு நம்ம வில் பி கன்ஸ்டன்ட்லி ஃபாலோயிங் திஸ் நோட்டேஷன். ஓகே, இப்போது பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் ஆஃப் அ சைக்ளிக் டிவைஸ் அப்படின்னா desired எனர்ஜி, விரும்பிய விளைவு. desired எனர்ஜி, விரும்பிய ஆற்றல் விளைவு. ஓகே, desired எனர்ஜி எஃபெக்ட். desired energy effect divided by energy which cost. எந்த ஆற்றலுக்கு செலவு, பணம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ டிசைட் எனர்ஜி எஃபெக்ட், எனர்ஜி விச் காஸ்ட். இப்போது தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த லெவலுக்கு நமக்கு 3 சைக்ளிக் டிவைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சைக்ளிக் டிவைஸ். ஓகே, சைக்ளிக் டிவைஸில் 3 இம்பார்ட்டன்ட் சைக்ளிக் டிவைஸ். Number 1, heat engine. Number 2, refrigerator. Number 3, heat pump. இந்த 3மே தெர்மோடைனமிக்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு முக்கியமான சைக்ளிக் டிவைசஸ். சரியா? சைக்ளிக் டிவைசஸ் போலாமா? இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் அதை நம்ம பார்க்க போகிறோம். ரெஃப்ரிஜிரேட்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் மெஷர். ஓகே, அப்போனா பார்க்க போகிறது பெர்ஃபார்மன்ஸ்
measure of refrigerator. பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் ஆஃப் அ ரெஃப்ரிஜரேட்டர். இப்போ நமக்கு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குன்னா நமக்கு அது விரும்பிய விளைவு, த டிசைர்டு எனர்ஜி எஃபெக்ட். என்ன விளைவு நமக்கு ரெஃப்ரிஜரேட்டருக்கு விரும்பிய விளைவு? அதை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? நியூமரேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நியூமரேட்டர் மேலே இருக்கிறது தான் டிசைடு விரும்பிய விளைவு. ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குன்னா ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to buy a refrigerator. எதுக்காக நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குகிறோம்? why we are purchasing a refrigerator அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன பண்ண போகிறோம்? டு ப்ரிசர்வ் ஃபுட்ஸ். நம்ம ஃபுட்ஸு, மெடிசன்ஸு, ஏதோ கெட்டு போகக்கூடிய பொருட்களை ப்ரிசர்வ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஆப்பிள், ஒரு ஆரஞ்ச், மெடிசின்ஸ், டேப்லெட்ஸ் ஆர் இன்ஜெக்ஷன், சில இடங்களில் பிளட் சாம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ டு ப்ரிசர்வ்ஸ், இது எல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக. அதாவது பொதுவாக இந்த இது ப்ரிசர்வ் பண்ணுறாங்கன்னா இப்போ பொதுவாக இப்போ ஒரு ஆப்பிள் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது லெட்ஸ் கன்சிடர் an ஆப்பிள் வாங்கும்பொழுது என்ன ஆகும்? இப்போ இந்த ஆப்பிளோடைய டெம்பரேச்சர் என்ன இருக்கும்? இப்போது நமக்கு அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். என்ன ஆகுனா பை தெர்மல் ஈக்லிபிரியம் ஆப்பிளோட டெம்பரேச்சரும் மோர் ஆர் லெஸ் எல்லா இடமும் அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். எல்லா பாயிண்ட்டுமே அந்த ஆப்பிள் வந்து 27 டிகிரி செல்சியஸ், எல்லா பாயிண்ட் இன்சைட் த ஆப்பிளுமே 27 இருக்குமான்னு நமக்கு தெரியாது எக்ஸாக்டாக பார்த்தா, ப்ரிசைஸாக பார்த்தா. பட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? மோஸ்ட் ப்ராபப்ளி இட் இஸ் 27 டிகிரி செல்சியஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். லெட்ஸ் கன்சிடர், எடுத்துக்கொள்ளலாம் 27 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு பை தெர்மல் ஈக்லிபிரியம். ஆனால் நமக்கு உள்ளுக்கு நம்ம ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ளே வச்சிருக்கிற ஆப்பிள் வந்து will it be at 27 டிகிரி செல்சியஸ்? நோ, இட் வில் பி லெஸ் தேன் தி 27 டிகிரி செல்சியஸ். பொதுவாக இந்த டெம்பரேச்சர், இந்த ப்ரிவைல் ஆகுதுல்ல, இப்போ இருக்கக்கூடிய இந்த எக்ஸிஸ்டிங் டெம்பரேச்சர், அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக ஸ்பெல்லிங் தப்புன்னு நினைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். அதுக்கு சிம்பிள் என்ன கொடுப்பாங்கன்னா பொதுவாக டீ போட்டு இன்ஃபினிட்டி, இன்ஜினியரிங்கில் பொதுவாக யூஸ் பண்ணக்கூடியது வழக்கம். டி இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். இப்போ இந்த ஆம்பியன்ட் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய இந்த ஆப்பிளை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to keep it in the refrigerator. ஸோ இப்போ ஆப்பிள் என்ன டெம்பரேச்சரில் இருக்குது? 27 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ we have to preserve it. அதை பாதுகாக்கணும், அதை வந்து என்ன சொல்ல பதப்படுத்தணும். இது சம்திங் we have to do it. சரியா? இப்போ எங்கேயோ இருக்கிற ஆப்பிளில் we have to bring itனா இப்போ ஸோ we have to preserve it. அது கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்? now what we are going to do, we are going to lower the temperature. குறைக்க போகிறோம். we are going to lower the temperature of the apple which is at ambient temperature by keeping the apple inside the refrigerator. ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ளே வைக்கிறதுக்காக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? லோவர் பண்ண போகிறோம் டெம்பரேச்சர். we are going to lower it. I hope I am right. அப்படி தானே? we are going to reduce its temperature. ஸோ அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் என்ன இருக்க போகுது? இட்ஸ் 27 டிகிரி செல்சியஸ். அண்ட் இன்சைட் த ரெஃப்ரிஜரேட்டர் we are going to what are the contents inside the refrigerator? we are going to temperature it's at reduced temperature. அது வந்து குறைந்த டெம்பரேச்சரில் இருக்க போகுது, less than 27 degree Celsius. am I right? what should we do? அப்பனா இதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் உஷ்ணம் இருக்குல்ல, கொஞ்சம் ஹீட் இருக்குல்ல, we have to remove the heat from the food, medicine, etc. everything. அதுலேருந்து நம்ம ஹீட்டை ரிமூவ் பண்ணணும். we have to remove the heat from the space, in the space, refrigerating space.
இந்த ஸ்பேஸுக்கு பேர் என்னென்னா ரெஃப்ரிஜரேட்டிங் ஸ்பேஸ். இந்த இடத்துக்கு பேர், இந்த பாக்ஸுக்கு பேர் this is known as refrigerating space. Am I right? The star போட்டுருக்கு refrigerating space. So the heat has to be removed from the refrigerating space. அதுலேருந்து ஒரு வெப்பத்தை டெம்பரேச்சர் அண்ட் ஹீட் ஆர் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே ஒன்று கிடையாது. ஸோ ஐ ஹாவ் டு ரிமூவ் ஹீட் ஃப்ரம் த பாடி. ஸோ நமக்கு ஹீட் ஹேஸ் டு பி ரிலீஸ்ட் ஃப்ரம் த சப்ஸ்டன்ஸ். ஹீட் ஹேஸ் டு பி ரிலீஸ்ட் ஃப்ரம் த ரெஃப்ரிஜரேட்டிங் ஸ்பேஸ். இது வரைக்கும் ஓகேவா உங்களுக்கு? ஐ ஹோப் இட் ஷுட் பி கிளியர். இந்த ஸ்பேஸ்லேருந்து ஹீட்டை வந்து நம்ம வெளியே எடுக்கணும். அண்ட் இட் ஹேஸ் டு பி சென்ட் டு தி அதர் தேன் த ரெஃப்ரிஜரேட்டிங் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸை விட்டு வெளியே வேறு ஏதாவது இடத்துக்கு நம்ம அனுப்பி ஆகணும். ஸோ வாட் கேன் வி டூ? ஸோ வி நீட் அ டிவைஸ். இது தன்னால் நடக்குமா? இட் டசன்ட் ஹேப்பன் ஸ்பான்டேனியஸாக நடக்கிறது கிடையாது. ஸோ வாட் ஷுட் ஐ டூ? ஐ ஹாவ் டு connect the refrigerator to a electrical supply. I'll connect it to an electrical supply. So current flows in. Current flow ஆகும். It will work the device. என்ன ஆகும்னா ரெஃப்ரிஜரேட்டர் பின்னாடி பார்த்தீங்கன்னா we have some coils like this. அது பிறகு அதுக்குள்ளே என்ன ஆகும்னா ரெஃப்ரிஜரண்ட்னு ஒரு காயில் இருக்கும். and we have a compressor. So they are going to give electrical work. அதாவது எலக்ட்ரிசிட்டி கொடுக்க போகிறோம். they are going to give electricity so that this compressor works. ஒர்க் ஆகும் பொழுது இதுக்குள்ளே ரெஃப்ரிஜரண்ட்டுங்கிற ஒரு ஃப்ளூயிட் அப்படியே உள்ள ஃப்ளோ ஆகிட்டு that does the work, that removes the heat from the refrigerating space. அந்த ரெஃப்ரிஜரேட்டிங் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்ஸு அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதுலேருந்து ஹீட்டை இந்த ரெஃப்ரிஜரண்ட் உள்வாங்கும். தட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த ரெஃப்ரிஜரண்ட். என்ன ஆகுனா அந்த ஹீட்டை உள்வாங்கிட்டு அது தன்னுடைய நிலையை மாற்றிக்கும். அதெல்லாம் வேறு. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ஸோ விரும்பிய விளைவு என்ன? நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் வாங்கினா நமக்கு விரும்பிய விளைவு the heat has to be removed from the refrigerating space or the cold space. கம்மியான கோல்டுனா ரொம்ப குளிர்ச்சி கம்மியான டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிறது தான் கோல்டு அப்படிம்போம். ஸோ டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து we have to remove heat. டெம்பரேச்சர் கம்மியானது ரிமூவ் ஹீட். அது எப்படி நடக்கும்? ஸ்பான்டேனியஸாக நடக்காது. we have to give some electricity. ஸோ இது விரும்பிய விளைவு. this is the desired energy effect. So the energy which cost is current நமக்கு என்ன? we have to pay the amount. we have to pay amount for this. So அப்பனா performance measure of a refrigerator வந்து என்னன்னா heat from cold space divided by electric work. இதை ஒரு ரஃபாக ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம், ஒரு ரஃப் டயக்ராம் நம்ம போடணும்னா அந்த ரஃப் டயக்ராம் எப்படி போடுவாங்கன்னா அந்த ரெஃப்ரிஜரேட்டிங் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த இடம் இருக்குல்ல, வெற்றி இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு தேர் கோயிங் டு ஹேவ் அ பாக்ஸ், ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்க போகிறோம். இங்கே இட் இஸ் கோயிங் டு ஹேவ் எ லெசர் டெம்பரேச்சர் TL அப்படின்னு கொடுக்கலாம், லோவர் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெஃப்ரிஜரேட்டரை ஒரு வீல் ட்ரா அஸ் அ ரவுண்ட் ஆர் கிளாக் வைஸில் போடாமல் we are going to draw it counter clockwise and it is going to receive some work to run this cycle. இந்த சுழற்சியை நடக்கிறதுக்கு so it is known as work cycle. and மேலே இருக்கிறது higher temperature TH. T stands for temperature. TH is greater than TL. So heat interaction with the refrigerator to the lower temperature reservoir என்னன்னா QL அப்படின்னு கொடுக்க போகிறோம். இங்கேருந்து லோவர் டெம்பரேச்சர் ரிசர்வாயர்லேருந்து நம்ம QL அந்த ரெஃப்ரிஜரேட்டர் ஒர்க் ஆகிட்டு
அதை என்ன பண்ணும், கொஞ்சம் ஹீட்டை ரெஃப்ரிஜரேட்டர் பின்னாடி கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன இருக்கும், ஹீட்டாக இருக்கும். ஹையர் டெம்பரேச்சர் ரிசர்வாயர் மீன்ஸ் நத்திங் பட் த அட்மாஸ்பியர். ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஆஃப் யார், ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் ஆஃப் அ ரெஃப்ரிஜரேட்டர், இந்த ஒர்க் சைக்கிள்ங்கிறது தான் என்னென்னா த எலக்ட்ரிக்கல் ஒர்க். இன்புட் டு த, நம்ம இன்புட் கொடுக்கணும், ரெஃப்ரிஜரேட்டருக்கு இன்புட் கொடுக்கணும், அப்படி தானே. ஸோ என்ன எழுத போகலாம், ஸோ ஹீட் ஃப்ரம் த கோல்டு ஸ்பேஸ் டு த ரெஃப்ரிஜரேட்டர் என்னென்னா QL. எலக்ட்ரிக்கல் ஒர்க் என்ன, ஒர்க் ஆஃப் த சைக்கிள். QL by work of the cycle. Is it okay? Fine. இன்னும் நம்ம இன்னும் 2 சைக்கிளிக் டிவைஸ் பார்த்துடலாமா. மீதி பார்க்க வேண்டிய சைக்கிளிக் டிவைஸ் யார், ஹீட் பம்ப். ஹீட் பம்ப்னா என்ன, இந்த டிவைஸ் வந்து நம்ம கொஞ்சம் புதுசாக இருக்கும். வாட் இஸ் த ஹீட் பம்ப்? ஹீட் பம்ப்னா இப்போ வின்டர் மாதிரி இடங்களுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். வின்டர் மாதிரி இடங்களுக்கு போகும்போது, ரொம்ப குளிர்ச்சியான இடங்களுக்கு நம்ம போகும் பொழுது அங்கே என்ன நடக்கும்னா, வி வாண்ட் டு வார்ம், சூடுபடுத்தணும். உள்ள ரொம்ப ரொம்ப கோல்டு ஸ்பேஸ், அண்டார்டிகா, ஆர்டிகா, காஷ்மீர் அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும் பொழுது வாட் வி ஹேவ் டு டூ, வி ஹேவ் அ டிவைஸ் known as ஹீட் பம்ப். அதாவது வெளியில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குமா, அந்த குளிர்ச்சியிலேருந்து சம் ஹீட்டை எடுத்து இந்த டிவைஸ் ஒர்க் ஆகி என்ன ஆகும், நம்ம வீட்டை வந்து என்ன பண்ணும், இட் வில் ஹீட் இட், சூடுபடுத்தும். அதுதான் ஹீட் பம்ப். தன்னால் நடக்குமா, தன்னால் எப்படி நடக்கும். ஸோ வி ஹேவ் டு கிவ் சம் எலக்ட்ரிசிட்டி, வி ஹேவ் டு பிளக் இன் into the electrical board. ஸோ எலக்ட்ரிக்கல் ஒர்க் கொடுப்போம். ஸோ the cold ஸ்பேஸ்லேருந்து இட்ஸ் கோயிங் டு suck some heat and send it to the home. அதனால் வீட்டுக்கு அனுப்புறதுனால வீடு என்ன ஆயிடுது, வீடு சூடாயிருது. வீடு இஸ் கோயிங் டு பி அட் ஹையர் டெம்பரேச்சர். அந்த வீட்டோட இன்ட்ராக்ட் ஆகக்கூடிய ஹீட் வந்து என்னென்னா QH. அப்புறம் அந்த லோவர் டெம்பரேச்சர் ரிசர்வாயர் இருக்குல்ல வெளியில், வின்டர் சீசன்னா என்ன சொல்ல, ரொம்ப கோல்டு ஸ்பேஸில் இந்த ஹீட் பம்பை பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போனா இங்கே ரொம்ப இட் வில் பி -டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். 0, -1, -2 they will be using a heat pump. கிளாக் வைஸ் போடாமல் நம்ம என்ன போட போகிறோம், அந்த ஹீட் பம்புக்கு we are going to have an anti clockwise. இங்கே நடுவில் உள்ளுக்கு என்ன போடுவோம், HP அப்படின்னு போட்டுக்கோம். ஸோ இப்போ வாட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் ஆஃப் அ ஹீட் பம்ப்? பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் ஆஃப் அ ஹீட் பம்ப் என்ன, விரும்பிய விளைவு, டிசைர்டு எனர்ஜி எஃபெக்ட், விரும்பிய விளைவு. நம்ம எதுக்காக நம்ம ஹீட் பம்பை வாங்கி வைக்கிறோம், ஹீட் பம்பை ஏன் வாங்கி வைக்கிறோன்னா வீடு சூடாகணும். திஸ் ஹையர் ஹீட், இந்த ஹீட் வந்து வீட்டுக்குள்ளே வரணும். ஸோ திஸ் இஸ் விரும்பிய விளைவு. ஸோ எதுக்கு நம்ம காசு ஸ்பெண்ட் ஆகும், கரண்ட் பில். ஸோ இப்போது நமக்கு ஹீட் பம்புக்கு விரும்பிய விளைவு என்ன, ஸோ த ஹீட் இன்ட்ராக்ஷன் வித் த ஹையர் டெம்பரேச்சர் ரிசர்வாயர், அதுதான் நமக்கு விரும்பிய விளைவு. வீடு சூடாக வேண்டும். டிவைடட் பை எதுக்கு செலவாகும், நெட் ஒர்க், நெட் சைக்கிள், மொத்த சைக்கிளுக்கான மொத்த வேலை. ஸோ ஒர்க் சைக்கிள், சரியா. அதாவது நம்ம கரண்ட் கொடுக்குறது இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ ஹவ் வில் வி ட்ரா திஸ் as a schematic diagram? அதே தான் எப்படி ரெஃப்ரிஜரேட்டருக்கு வரைஞ்சோமோ அதே தான் இங்கே நம்ம அதே படத்தை நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can consider it for a என்னது ஹீட் பம்ப். உள்ளுக்கு அந்த
இது இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்த மட்டும் யூ கேன் டெலிட் இட்ஸ் என்ன ஹீட் பம்ப்னு மாற்றிக்கோங்க. அதாவது ரஃப் டயக்ராம் ஒன்று தான், ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஒன்று தான். ஆனால் என்ன வேலை செய்கிறதுங்கிறது, டிசைட் எஃபெக்ட்டுங்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட் வென் கம்பேர்ட் வித் அ ரெஃப்ரிஜரேட்டர். ஓகே, இப்போ லாஸ்ட் போயிடலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது ஆள் யார்? ஹீட் இன்ஜின். ஹீட் இன்ஜினுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, வில் டேக் இட் அஸ் நிறைய இருக்குது. இந்த ஸ்டீம் பவர் பிளான்ட்டு, தெர்மல் பவர் பிளான்ட்டு, என்னெல்லாமோ எடுத்துக்கிட்டாச்சு. ஸ்டீம் பவர் பிளான்ட், கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட் எல்லாம் எடுத்துக்கலாம். நமக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு சைக்கிளிக் டிவைஸ் என்னென்னா, வில் டேக் இட் அஸ் அ பைக் மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம பைக் எடுத்துக்கலாம். ஹீட் இன்ஜின் ஒரு பைக் இஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஆஃப் என்னது? ஹீட் இன்ஜின். ஸோ நமக்கு பைக்கு நம்ம வாங்கும் பொழுது நமக்கு வாட் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் வித்? வி ஆர் இன்ட்ரெஸ்டட் வித் என்ன அர்த்தம்? த பைக் ஷுட் ரன், ஓடணும். இட் ஹாஸ் டு ரன், ஓட வேண்டும். இட் ஹாஸ் டு ரன். இட் ஷுட் கெட் மெக்கானிக்கல் பவர். அதுக்காக தானே பைக் வாங்குகிறோம். வாங்கி வீட்டில் வச்சுருக்கிறதுக்காகவா? ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ இட் ஹாஸ் டு ரன், ஓடணும். அது ஓடுறதுக்காக தான் நம்ம பைக் வாங்குகிறோம். இட் ஹாஸ் டு கெட் சம் மெக்கானிக்கல் பவர் ஸோ தட் இட் கேன் மூவ். அதான் விரும்பிய விளைவு. ஒய் வேர் பைக்கிங் கெட்டிங் அ பைக், அதுதான். ஸோ எனர்ஜி விச் காஸ்ட் டு கெட் திஸ் எனர்ஜி, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஆற்றலை பெறுவதற்காக பைக் வாங்குற காசு கிடையாது, இனிஷியல் காஸ்ட் கிடையாது, செட்டிங் காஸ்ட் கிடையாது, அந்த காஸ்ட் கிடையாது. இன் தெர்மல் ஆஸ்பெக்ட், இந்த வேலையை செய்வதற்காக வாட் ஷுட் வி டூ, வாட் ஷுட் வி கெட்? இட் ஷுட் கெட் த இன்ஜின் ஷுட் ரன். இன்ஜின் வேலை செய்ய வேண்டும். இன்ஜின் வேலை செய்யணும்னா வி ஹேவ் சச் அ டிவைஸ். ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். நம்ம எல்லோரும் ஸ்கூல் பிள்ளைங்கன்னு அதில் பார்த்துருப்பீங்க. வி குட் ஹேவ் சீன் இன் டிவி ஆட்ஸ். ஸோ இதுக்குள்ளே ஃபியூவல் வரும், சம்திங் இட் டஸ் சம்திங், இன்ஜெக்ட் ஆகும். ஸோ இட் வில் கோ அப் அண்ட் டவுன். த ஃபியூவல் ஹேஸ் டு பேர்ன், கம்பஸ்ட் ஆக வேண்டும். த ஃபியூவல் ஹேஸ் டு பேர்ன், எரியணும். ஹீட் எனர்ஜி டெவலப் ஆகும். அங்கே உள்ளுக்கு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி நடக்கும் இந்த டீசல் இன்ஜின் உள்ளுக்கு. ஏன்னா நம்ம பெட்ரோல் பல்க்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ பெட்ரோல் தூக்கி போட்டு கப்புன்னு எரியும்ல. ஸோ இட் ஹேஸ் எ கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர் ஹேப்பனிங் இன்சைட் திஸ் சேம்பர். இந்த குட்டி டப்பாக்குள்ளே, இந்த ஸ்பேஸ்க்குள்ளே, இந்த இடத்துக்குள்ளே there's an explosion happening that is given to the piston and the piston keeps on moving up and down. மேலே கீழே போயிட்டு வரதுனால that happens so that it drives this and we get mechanical power. மெக்கானிக்கல் பவர் கிடைக்குது. ஸோ we are getting, so energy which cost என்னன்னா the cost that we are spending for petrol. Okay, the petrol is burn ஆகி தான் we get this. ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், டியூரிங் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் வாட் ஹேப்பன்ஸ், ஹையர் டெம்பரேச்சர் ரிசர்வாயர்லேருந்து வி ஆர் கெட்டிங் எ ஹீட். அண்ட் வி ஹேவ் a lower temperature reservoir also. ஸோ உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி ஹை அப்படி தானே. ஸோ சம் ஹீட் இஸ் கோயிங் டு பி ரிலீஸ்ட் அவுட் சைட் ஃப்ரம் திஸ் wasted heat, waste of the heat to the atmosphere. This is low temperature reservoir. So இதுக்கு நம்ம I am going to draw rough diagram என்னன்னா, I am going to draw in clockwise and HE inside. ஸோ மேலேருந்து ஹீட் வருது from the higher temperature reservoir, அதாவது எக்ஸ்ப்ளோஷன். அந்த இதுக்குலாம் இது ஒரு ரஃப் டயக்ராம். QH the heat interaction, ஹையர் டெம்பரேச்சர் ரிசர்வாயருக்கும் ஹீட் இன்ஜினுக்கும் இடையில இருக்க இன்ட்ராக்ஷன் யாருன்னா உரையாடல். த இன்ட்ராக்ஷன் ஹேப்பனிங் பிட்வீன் த ஹீட் இன்ஜின் அண்ட் ஹையர் டெம்பரேச்சர் ரிசர்வாயர்ஸ். அதாவது ஹீட் இன்ஜினுடைய ஒர்க்கிங் ஃப்ளூயிட் நல்லா முக்கியம். ஹீட் இன்ஜினோட ஒர்க்கிங் ஃப்ளூயிடுக்கும் ஹையர் டெம்பரேச்சர் ரிசர்வாயருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஹீட் இன்ட்ராக்ஷன் QH, இது QL லோ டெம்பரேச்சர். அது அட்மாஸ்பியருக்கு ரிஜெக்ட் ஆகுதுல்ல, அதான் QL அப்படின்னு கொடுப்பாங்கண்ணே. ஸோ we are done.
ஸோ இதில் என்ன விரும்பி இப்போ நம்ம மெக்கானிக்கல் பவர் கிடைக்கிறதில்ல, அதை எங்கே நம்ம காமிக்கிறோம்? we are going to draw this work cycle power work. So what we are more interested in, we are more interested in the mechanical work. So performance measure of a heat engine என்னன்னா performance measure of heat engine என்னது? performance measure of heat engine is mechanical work, விரும்பிய விளைவு, work cycle divided by energy which cost என்ன? பெட்ரோல் எரிஞ்சு higher temperature reservoirல இருந்து வரக்கூடிய heat. Now we'll go with the detailed discussion of this content. இப்போ ஒன்று லைட்டாக ஃபைனலாக மாடிஃபை பண்ணிட்டோமா, அதோட முடிச்சுக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் ஆஃப், இங்கே பார்த்தீங்கன்னா we have two kind of devices. மொத்தத்தில் a cyclic devices operating between the lower temperature reservoir which takes heat from the lower temperature reservoir and leaves to the higher temperature reservoir. அதுக்கு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம பார்த்த இன்னொன்று ஹீட் இன்ஜின் இருக்குல்ல, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இட் டேக்ஸ் ஹீட் ஃப்ரம் த ஹையர் டெம்பரேச்சர் ரிசர்வாயர் டு தி லோவர் டெம்பரேச்சர் ரிசர்வாயர். இப்போ எல்லாத்துக்குமே பெர்ஃபார்மன்ஸ் மெஷருங்கிற ஒரே வார்த்தைக்குள்ளே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ டு மேக் இட் அ ஸ்மால் டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி லோவர் டெம்பரேச்சர் டு ஹையர் டெம்பரேச்சருக்கு ஹீட் அனுப்பக்கூடிய அந்த டிவைஸஸ்க்கு we are going to use another word known as coefficient of performance of a heat pump. Coefficient of performance of a heat pump. சரியா? ஏன்னா லோவர் டெம்பரேச்சரில் இருந்து இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் காமிக்கிறதுக்காக. ஹையர் அதே மாதிரி இங்கே ரெஃப்ரிஜிரேட்டருக்கு என்ன பண்ணிக்கலாம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ ரெஃப்ரிஜிரேட்டர், கீழே ஆர்இஎஃப்னு போட்டுக்கலாம், அதில் ஆர் அப்படின்னு போட்டுக்கலாம், சிஓபிஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால் ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு நடக்கூடிய இந்த டிவைஸ் இருக்குல்ல, இந்த டிவைஸ்க்கு அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் மெஷரை என்ன சொல்லுவாங்கன்னா எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் அ ஹீட் என்ஜின். ஏன்னா வித்தியாசப்படுத்தி காமிக்கணும்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ஃப்ரம் த லோவர் டெம்பரேச்சர் டு ஹையர் டெம்பரேச்சர் ஒர்க் ஆகக்கூடிய சைக்ளிக் டிவைசஸ்க்கு அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் மெஷரை எஃபிஷியன்சி ஆஃப் த ஹீட் என்ஜின். ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர் டு ஹையர் டெம்பரேச்சருக்கு ஒர்க் ஆகக்கூடிய ரெண்டு சைக்ளிக் டிவைசஸ் யாரெல்லாம்? த ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் த ஹீட் பம்புக்கு என்ன வேர்டு பயன்படுத்துவாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மெஷர், திறனை அளவிட்டு ஆகணும். சரியா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய். இப்போ இந்த செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இட்ஸ் கெட்டிங் மோர் லென்த்தி. வில் மீட் ஆன் த செகண்ட் செஷன் ஆஃப்டர் 15 minutes. Thank you.